Tin App presents Take One Short Film Contest. நீங்களும் டைரக்டர் ஆக ஒரு நல்ல சான்ஸ். Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today. Sun Pictures கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். முதல்ல ஜாண்டிஸ்னா வெறும் தண்ணியில் மட்டும்தான் வந்துட்டு இருக்கும். இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. பிறந்த குழந்தைங்களுக்கே 30 பாயிண்ட்லேருந்து 40 பாயிண்ட் வரைக்கும் வருது. இன்னைக்கு நான் ரெக்கார்டாகவே வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா பித்தப்பையில் கல். எதுக்கு பித்தப்பையில் கல் வருது? எக்ஸஸ் ஆஃப் ஃபேட்டு தான் நமக்கு பித்தப்பையில் போய் கொழுப்பு படிமங்களாக உட்காரும். அப்போ எக்ஸஸ் ஆஃப் ஃபேட் எப்படி வருது? லேட் நைட் ஃபுட்டு, லேட் நைட் தூக்கம். யார் யாருக்கெல்லாம் ஃப்ரீ மோஷன் போகலையோ அவங்க எல்லாமே ஒரு யூஎஸ்ஜி எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கால்பேடர் வால் மியூரல் எடிமா இருக்கும். பித்தப்பை உட்புற சுவர் வீக்காக இருக்கும். அப்போல்லாம் 6 வருஷத்துக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட் பார்ப்பேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு 10 கேன்சர் பேஷண்ட்டு பார்க்குறேன். ஓகேங்களா? மேக்சிமம் பித்தப்பை கேன்சர், அடுத்தது யூசோஃபேகஸ் கேன்சர், மலக்குடல் கேன்சர், லிவர் கேன்சர். மாவு யாருமே இன்றைக்கி அரைக்கிறது இல்லைங்க. அதில் சாலிசிலிக் ஆசிட் வருது. சாப்பிட்ற அத்தனை காய்கறிகளும் இவ்வளோ பெருசு தான் பாவக்காய் இருக்கும், இவ்வளோ பெருசு தான் பீக்கங்காய் இருக்கும். இன்றைக்கி எல்லாமே இவ்வளோல பெருசு. எல்லாம் மரபணு மாற்றம் மாற 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 நம்ம நோய்களை நோக்கி போயிட்டுருக்கோம். மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் இந்த பிராய்லரையும் பாலையும் நிறுத்தணும். அப்போ இது ரெண்டும் என்ன பண்ணுது? பெண்களுக்கு மாதவிடாய் ப்ராப்ளம். 20லேருந்து 25 வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணவங்களுக்கு ஒரு 50% குழந்தை இல்லை. எல்லாமே செல்ஃபோன் செல்ஃபோன் செல்ஃபோன். நீங்கள் செல்ஃபோன் பார்க்க ஜென்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஸ்பெர்ம் நீர்த்து போகுது. ஒரு ஸ்பெர்ம் அண்டத்தை போய் அடையறதுக்கு 48 மணி நேரம் ஆகும். அங்கே போன ஸ்பீடில் ரிட்டர்ன் ஆனால் குழந்தை எப்படி கருத்தரிக்கும்? இப்போ திருமணமான தம்பதியர் என்ன உணவுகளை எடுத்துக்கணுன்றது சொல்லுங்க. அவங்க என்ன உணவுகள் எடுக்கணும் அப்படின்னா வாரத்துக்கு 2 நாள் மட்டும். பரோட்டா வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே கான்ஸ்டிபேஷனும் ப்ளஸ் பைல்ஸும் வந்ததே. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்ம கூட சாந்தி சிவகுமார் அவர்கள் இருக்காங்க. நிறைய மருத்துவம் சார்ந்த அவங்களுடைய வீடியோக்களை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அது சம்மந்தமாக நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். சொன்ன மாதிரி உங்களுடைய வீடியோக்கள்லாம் பார்க்குறோம். நிறைய பேர் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய பேருக்கு அந்த மருத்துவம் பார்க்குறீங்க அப்படின்றதெல்லாம், குறிப்பாக தமிழ் மருத்துவமாக இருக்கிறது அப்படின்றது சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி தேதியில் இந்த யங்ஸ்டர்ஸ் அப்படின்னு நம்ம பேசுவோமே, இந்த இளைய தலைமுறையினர் நிறைய நேரம் மொபைல் பார்க்குறாங்க, சரியாக தூங்குறதில்ல, சாப்பிட்றதில்ல கரெக்ட் டைமுக்கு. இந்த மாதிரி என்ன பிரச்சனையெல்லாம் பார்க்குறீங்க? என்ன தீர்வாக இருக்குது அதுக்கு? இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்பான் பேபிஸ்லேருந்தே நம்ம ப்ராப்ளம் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. முதல்ல ஜாண்டிஸ்னால் வெறும் தண்ணியில் மட்டும்தான் வந்துட்டுருக்கோம். தண்ணி சுத்தமாக இல்லை அப்படின்னா மஞ்சள் காமால வரும். அது ஒரு ஊருக்கே வரும். உடனே அதை தண்ணி டேங்க் சரி பண்ணாங்கன்னா சரியாயிடும். இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. பிறந்த குழந்தைங்களுக்கே 30 பாயிண்ட்லேருந்து 40 பாயிண்ட் வரைக்கும் வருது. அதுக்கு காரணம் அம்மா வயிற்றில் இருக்கும்போது நல்லா சத்தான ஆகாரம் எடுக்காமல் ரொம்ப பார்த்திங்கன்னா இந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் நிறைய எடுக்கிறது, லேட் நைட் ஃபுட்டு, லேட் நைட் தூக்கம், இதெல்லாம் பண்ணும்போது வயிற்றில் இருக்கிற குழந்தை பாதித்து இன்றைக்கி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 70% குழந்தைகள் மஞ்சள் காமாலையில் பிறக்கிறாங்க. ஒரு கல்யாணம் தம்பதியர் பண்ண தவறுகள். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா குழந்தை கருத்தரிச்ச நாள்ல இருந்து பிறக்கிற வரைக்கும் வீட்டு உணவை தவிர வேற எந்த உணவும் கொடுக்க மாட்டாங்க. முருங்கைக்கீரை, பால் பொருட்கள் நிறைய கொடுப்பாங்க. நான்வெஜ் எல்லாம் இந்த எலும்பு குழம்பெல்லாம் வச்சு நல்ல குழந்தைக்கு நல்லா வளரணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சத்தான ஆகாரம், எல்இடி இந்த மாதிரியெல்லாம் வீட்டு உணவாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ கல்யாணம் ஆகிட்டாவே நம்ம தனியாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துடுறாங்களா, அவங்க சமைக்கிறதே இல்லை. கன்சீவ் ஆகிட்டா சமைக்கிறதே இல்லை. அப்போ ஃபுல்லாக ஹோட்டல் ஃபுட்டு, அதுக்கப்புறம் மாவு வெளியில் வாங்கி தோசை ஊற்றி சாப்பிட்றது, அதெல்லாம் அந்த சாலிசிலிக் ஆசிட் மாவு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ரெகுலராக எடுக்கும்போது என்ன ஆகுது? ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவங்கள பாதித்து குழந்தையும் பாதிக்குது. இன்றைக்கி ஜஸ்பான் பேபியிலேருந்தே நம்ம ப்ராப்ளத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால் கருத்தரிச்சிருச்சு அப்படின்னாவே 9 மாதத்துக்கு கண்டிப்பாக வீட்டு உணவை தவிர வெளி உணவு, ஹஸ்பண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சொல்கிறேன், தயவு செஞ்சு அலோவ் பண்ணாதீங்க. இல்லைன்னா பிறந்த குழந்தையும் அம்மாவையும் பிரித்து வச்சுக்கிட்டு குழந்தைய இன்குபேட்டரில் வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா வீட்டு உணவு எடுத்தால் கண்டிப்பாக ஜஸ்பான் பேபிஸ் பாதிக்க மாட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சீட்டோஸு, லேஸு, குர்குரே, ஃபேண்டா மிராண்டா, பெப்சி, கோக்கு, சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, தட்டுவடை செட்டு,
பானிபூரி, எக் ரைஸு, ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, ஓவராக ஜங்க் ஃபுட்ஸ் போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அக்கேஷனலாக எடுக்கலாம். ஒரு பார்க்கு கூட்டிகிட்டு போகிறோம், ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போகிறோம், எப்போவாவது வாங்கி தரலாம். ரெகுலராக அதை பண்ணாதீங்க. பண்ணும்போது கண்டிப்பாக இன்றைக்கி நான் ரெக்கார்டாகவே வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா பித்தப்பையில் கல். எதுக்கு பித்தப்பையில் கல் வருது? எக்ஸஸ் ஆஃப் ஃபேட்டு தான் நமக்கு பித்தப்பையில் போய் கொழுப்பு படிமங்களாக உட்காரும். அப்போ எக்ஸஸ் ஆஃப் ஃபேட் எப்படி வருது? லேட் நைட் ஃபுட்டு, லேட் நைட் தூக்கம். லேட்டாக சாப்பிட்ற 9 மணிக்கு மேலே சாப்பிட்ற அத்தனை உணவும் கொழுப்பாக தான் மாறும். அது எங்கே போய் உட்காரும்? பித்தப்பையில் தான் உட்காரும். பித்தப்பைங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் 120 வருஷம் நமக்கு டைஜஷனுக்காக படைக்கப்பட்ட ஒரு உறுப்பு. ஆனால் இன்றைக்கி 15 வயசு, 20 வயசு, 22 வயசில் பித்தப்பை எடுத்துடுறாங்க. இப்போ யார் டைஜஷன் ப்ரொவைட் பண்ணுவா? எப்படி டாய்லெட் போகும்? ஃப்ரீ மோஷன் போகாது. இன்றைக்கி சொல்கிறேன், யார் யாருக்கெல்லாம் ஃப்ரீ மோஷன் போகலையோ அவங்க எல்லாமே ஒரு யூஎஸ்ஜி எடுத்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கால்பிளாடர் வால் மியூரல் எடிமா இருக்கும். பித்தப்பை உட்புற சுவர் வீக்காக இருக்கும். அது இருந்ததுன்னா பித்தப்பை சுருங்கி போயிடும். அப்போ நமக்கு டைஜஷன் நீர் ப்ரொவைட் ஆகாது லிவருக்கு. லிவர்லேருந்து டியோடினத்துக்கு வராதனால கண்டிப்பாக அஜீரண கோளாறு, நெஞ்செரிச்சல், அப்புறம் வயிறு வந்து ப்ளோட்டிங்காக இருக்கிறது, நைட்டில் தூக்கம் இல்லாமல் எந்திரிச்சு உட்காந்து தண்ணி குடிக்கிறது, லெஃப்ட் சைடில் ஷோல்டர் பெயின், ஹேண்ட் வந்து தூக்க முடியாது, லாக் பண்ணும், வாய்வு லாக் பண்ணும், முதுகு வந்து பயங்கர பெயின் கொடுக்கும். இது எல்லாமே பித்தப்பையோட கம்ப்ளைண்ட். இது ஸ்கூல் டேஸில் இருக்கிற எல்லா குழந்தைங்களும் பாதிக்கிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே சொல்கிறேன், லேடிஸு முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் மசாலா பொருட்கள் அரைக்க சொல்லுங்கள். ஏன்னா அன்னைக்கு ஒரு 25 இயர்ஸ் ஆச்சு எங்கள் வைத்தியசாலையில் நான் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி. அப்போல்லாம் 6 வருஷத்துக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட் பார்ப்பேன். இன்றைக்கி ஒரு நாளைக்கு 10 கேன்சர் பேஷண்ட்டு பார்க்குறேன். ஓகேங்களா? மேக்ஸிமம் பித்தப்பை கேன்சர், அடுத்தது யூசோஃபேகஸ் கேன்சர், மலக்குடல் கேன்சர், லிவர் கேன்சர். இந்த 4 கேன்சர் பேஷண்ட்டு ஒரு நாளைக்கு 10 பேர். பெண்கள் அதிகமாக இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க, ஆண்களும் இருக்கிறாங்க. மேக்ஸிமம் 55 இயர்ஸ்க்கு மேலே. எனக்கு அதில் நிறைய குழப்பம் என்னென்னா, நம்ம சாப்பிட்ற உணவுக்கு கேன்சர் வர்றது ஒரு நியாயம் இருக்குது. 55 இயர்ஸ்க்கு மேலே வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே பித்தப்பை கேன்சர் வராங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2020 பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம வெளியில் அந்த மசாலா ஐட்டமெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அது எல்லாமே வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வைக்கிறதெல்லாம் ஒரு 15-20 நாள்லேயே வண்டு வந்துடுது, ஒரு மாதத்தில் வண்டு வந்துடும். நம்ம அம்மாலாம் பார்த்திங்கன்னா பாட்டியெல்லாம் இந்த அமாவாசை நாளில் வெயிலில் காய வச்சு எடுத்து வைப்பாங்க வண்டு வராமல் இருக்கிறது. 6 மாதம் வரைக்கும் அதுக்கு டைம் இருக்குது. அப்போ அதில் எவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கும்? என்னதான் நான் போடலை அப்படின்னாலும் இல்லாமல் எப்படி வண்டு வராமல் இருக்கும் இல்லைங்களா? அப்போ தினமும் அதில் ஒரு பாய்சன் வருது. மாவு யாருமே இன்றைக்கி அரைக்கிறது இல்லைங்க, அதில் சாலிசிலிக் ஆசிட் வருது. சாப்பிட்ற அத்தனை காய்கறிகளும் இவ்வளோ பெருசு தான் பாவக்காய் இருக்கும், இவ்வளோ பெருசு தான் பீக்கங்காய் இருக்கும். நம்ம பாட்டி வீட்டு தோட்டத்தில் பார்த்துருப்போம். இன்றைக்கி எல்லாமே இவ்வளோவில் பெருசு. எல்லாம் மரபணு மாற்றம் மாற 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 நம்ம நோய்களை நோக்கி போயிட்டுருக்கோம். ஏன்னா நான் இன்றைக்கி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறேன். என் குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு 3 பெண் குழந்தைங்கள். கரெக்டாக 28 டேஸ் 30 டேஸில் பீரியட் ஆவாங்க. நான் இவ்வளோ பெரிய காய் வாங்கவே மாட்டேன். சின்ன சின்னதாக மேச்சேரியெல்லாம் போனேன்னா மருந்து கொடுக்க போவேன். அங்கே நாட்டு காய்கறிகள் சின்ன சின்ன காயாக தான் வாங்கிட்டு வருவேன். மேக்ஸிமம் நான் ஹைப்ரிட் வாங்கினதே கிடையாது. மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் இந்த பிராய்லரையும் பாலையும் நிறுத்தணும். பால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளாக ஒரு நாட்டு மாடு வளர்த்தி நீங்கள் பால் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாட்டுப்பாலில் பார்த்திங்கன்னா பால் நிறைய கறக்கணும்னு இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. அது ஒன்று ஹார்மோனல் இம்பேலன்ஸ். ரெண்டாவது 35 நாள் 45 நாள் வளரக்கூடிய கோழிகளை வந்து இன்றைக்கி 18 நாள் 20 நாளில் வளர்த்துறதுக்கு ஹார்மோனல் இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ இது ரெண்டும் என்ன பண்ணுது? பெண்களுக்கு மாதவிடாய் ப்ராப்ளம். ஓகேங்களா? அதாவது 2020 கல்யாணம் பண்ணவங்களுக்கு நான் சொன்னது 2000 நம்ம ப்ராப்ளத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். 2025 20-25 வருஷத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணவங்களுக்கு ஒரு 50% குழந்தை இல்லை. என்ன காரணம்? குழந்தை இல்லை. எல்லாத்துக்குமே பிசிஓடி ப்ராப்ளம். ஜென்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லேட் நைட் சாப்பாடு, லேட் நைட் தூக்கம், போதாத்துக்கு இந்த செல்ஃபோனை 12-1 மணி வரைக்கும் டெய்லியும் பார்க்குறாங்க. 9 மணிக்கு மூடி. நம்ம தாத்தா பாட்டி வீட்டிலலாம் என்ன பண்ணுவோம்? 6 மணிக்கு
சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு நான்லாம் கட்டில் போட்டு வானத்தை பார்த்து வானத்தில் நட்சத்திரத்தில் எண்ணிட்டு இருந்திருக்கேன் எங்கள் பாட்டி வீட்டில். இன்றைக்கி ஏதாவது நடக்குதா அப்படி? எல்லாமே செல்ஃபோன் செல்ஃபோன் செல்ஃபோன். நீங்கள் செல்ஃபோன் பார்க்க பார்க்க ஜென்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஸ்பெர்ம் வந்து நீர்த்து போகுது. ஓகேங்களா? ஒரு ஸ்பெர்ம் வந்து அண்டத்தை போய் அடையிறதுக்கு 48 மணி நேரம் ஆகும். அங்கே போன ஸ்பீடில் ரிட்டர்ன் ஆனால் குழந்தை எப்படி கருத்தரிக்கும்? ரெண்டாவது, இவங்களுக்கு கரெக்டாக 15 நாள் 9வது நாள்லேருந்து கருமுட்டை கர்ப்பப்பைக்கு வரணும். ஸ்பெர்ம் போய் அப்போ தான் 15வது நாள் கருத்தரித்து நமக்கு குழந்தை வந்து கருத்தரிக்கும். அங்கே ஸ்பெர்மும் வர்றது கிடையாது, இங்கே அண்டை உற்பத்தியாகி கர்ப்பப்பைக்கு வர்றதும் கிடையாது ஓவரியிலேருந்து. அப்புறம் எப்படி வந்து கருத்தரிக்கும்? உடனே ஐவிஎஃப் இந்த மாதிரி ஐயுஎஃப் இந்த மாதிரி போகிறாங்க. நான் சொல்கிறது இது ஆரோக்கியமானது கிடையாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஜங்க் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணணும். வெளியில் வந்து சாப்பிட்ற உணவு நான் வேண்டான்னு சொல்லலை, அக்கேஷ்னல். மாதத்துக்கு ஒரு நாள் குழந்தைங்கள ஹோட்டல் கூப்பிட்டு போகலாம், சினிமா கூப்பிட்டு போகலாம். அன்றைக்கெல்லாம் நம்ம சினிமாவுக்கு போகும்போது பாப்கார்ன் வாங்கி தருவாங்க, வேறு எதாவது வாங்கி தருவாங்களா? அந்த சினிமா தேட்டரில் கிடைக்கிறதே பாப்கார்ன் மட்டும்தான், இல்லை சோளக்கருது கார்ன் வாங்கி சாப்பிடுவோம். இது இன்றைக்கும் பிரச்சனை இல்லை. புதுசாக ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி சாப்பிட சாப்பிட நம்ம நோயாளிகளாக ஆகிட்டுருக்குறோம். என்கிட்ட எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்குது, எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தரும் வரவங்க பார்த்திங்கன்னா முதல்லாம் மஞ்சக்காமலைன்னா ஒரே நாள் மருந்து, இன்றைக்கி மருந்து கொடுப்போம், 3ஆம் நாள் கரிப்பத்தி முறிச்சு விட்ருவோம். இன்றைக்கி 3 மாதம் ஆனாலும் மஞ்சக்காமலை குறைய மாட்டேங்குது. அவங்களே எங்களை கேட்குறாங்க, அதே கொல்லிமலையிலேருந்து வர தலை தான், அதே ஆளுங்க தான் கொடுக்குறோம், ஏன் கேட்க மாட்டேங்குது அப்படின்னா, நீங்கள் கிருமி அங்கே வீரியமாயிடுச்சு, நோய்கள் தாக்கம் அதிகம். சாதாரண குழந்தைங்களுக்கு கல்லீரல் வீக்கம், குடல் வீக்கம், பித்தப்பை வீக்கம், அதெல்லாம் எதுக்கு வருது? ஒரு பொண்ணுங்க, ஒரு அம்மா வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் பப்ளிக் ஸ்கூலில் அவங்க குழந்தை கோயம்புத்தூரில் படிக்குதுங்க. ஸ்கேன் மஞ்சள் காமால் கல்லீரல் வீக்கம், பித்தப்பை வீக்கம் ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நான் கேட்டேன் எதுக்கு இதெல்லாம் வீங்குச்சுன்னா, அவங்க வந்து அடித்து சத்தியம் பண்ணுறாங்க, இல்லை என் குழந்தை வந்து ஜங்க் ஃபுட் நான் கொடுத்ததே கிடையாது, எப்படி பித்தப்பை வீக்கம் வந்தது இன்னும் என்ன கேட்டாங்க. கண்டிப்பாக இவன் சாப்பிட்ருக்கான். 6 வயசு குழந்தைக்கு பித்தப்பை கல்லீரல் மண்ணீரல் வீங்குதுன்னா ஜங்க் ஃபுட் இல்லாமல் வீங்காது அப்படின்னு. உடனே அந்த ஸ்கூலில் இருக்கிற சுற்றி இருக்கிற 9 கிலோமீட்டருக்கு எந்த கடையிலையுமே ஜங்க் ஃபுட்டே இல்லைங்க, பேக்கெட் ஐட்டம்ஸ் எங்கேயுமே இருக்கக்கூடாதுன்னு ஸ்கூலில் போய் சண்டை போட்டு எல்லாமே எடுத்துட்டாங்க. அந்த கடையில் இருக்கிற எல்லா ஸ்நாக்ஸையுமே எடுத்துட்டாங்க. நான் சொல்கிறது சாப்பிடுங்க, அக்கேஷ்னலாக சாப்பிடுங்க. அதுவே டெய்லியும் 5 பாக்கெட் 10 பாக்கெட் வாங்கி வச்சுக்கிட்டு சாப்பிட கொடுக்காதீங்க. குழந்தைங்களுக்கு அப்போ ஸ்நாக்ஸ் என்ன கொடுக்கறதுன்னா, ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கொடுக்கலாம், பிஸ்கெட்ஸ் சாப்பிட்லாம். இன்றைக்கும் பிரிட்டானியாவோ மேரிகோல்டு பிஸ்கெட்டோ ப்ராப்ளம் கிடையாது. கலராக ஜங்க் ஃபுட்ஸு, கலராக ஐஸ்கிரீமு, கலர் என்னென்ன ஃபுல்லாக கலரை நோக்கி போகிறோமோ அது எல்லாமே பாய்சன் தான், குழந்தைங்களுக்கு பாய்சன் தான். முடிஞ்சால் வீட்டை சுற்றியும் ஒரு 10 செடி அழகு செடியை வளர்த்துறதை விட்டுட்டு காய்கறி கீரை பயிரிட்டு அவங்கவுங்க குழம்புக்கு அவங்கவுங்கள எடுத்துக்க சொல்லணும். அப்படி எடுத்தால் நிறைய நோய் நம்ம அதுக்கு பண்ணுற செலவு ஹாஸ்பிட்டல் போகாமல் காப்பாற்றலாம். ஏன்னா இந்த மனக்குமுறல்லாம் நான் வர்ற பேஷண்ட்ஸ் கிட்ட டெய்லியுமே சொல்லுவேன், இல்லை நீங்களே நம்மளே பயிர் பண்ணி நம்மளே சாப்பிட்டுக்கலாம். கண்டிப்பாக எத்தனை பேருக்கு அரிசி நீங்கள் சமைக்க வேண்டாம், அரிசி வெளியில் வாங்கிக்கோங்க, அது நமக்கு இடம் நிறைய வேணும். ஆனால் 4 காய்கறி போடுறதுக்கு இடம் தேவையில்லையே. இப்போ கொல்லையில் காய்ச்சதை குழம்புல போட்ட காலம்லாம் மலையேறி போயிடுச்சு இல்லையா? அப்போ நீங்கள் வீட்டில் வந்து இவ்வளவும் வச்சுக்கணும் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் எப்படி வாய்ப்பு? இல்லைங்க சார், இப்போ எல்லார் வீட்டு பக்கத்துலேயுமே இந்த சீட்ஸ் கடை இருக்குது. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருக்குமே அவேர்னஸ் வந்துருச்சு, வரலன்னு சொல்ல முடியாது. நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு 10 தொட்டி இருந்தால் போதும். 2ல் கத்திரிக்காய், 2ல் வந்து புடலங்காய், 1ல் பாவக்காய். ஏன்னா அதில் நம்ம டெய்லியுமே அதே போட போகிறதில்ல இல்லையா? பருப்பு, ஒரு நாளைக்கு காய்கறி, ஒரு நாளைக்கு சட்னி. நம்ம வீட்டில் பொரிக்கும் போது குழந்தைங்களுக்கும் அந்த விவசாயத்தோட அருமை தெரியும். அந்த ஃபுட்டெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நான் அவங்களே காய் பொரிச்சிட்டு வர சொல்லி சமையலில் போட்டோம்னா அந்த காயை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. அந்த காய் செடிக்கு தண்ணி ஊற்றுறது, அப்போ அவங்களுக்கும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம வெளியில் வாங்குற ஹைப்ரிட் காயிலேருந்து தப்பிக்கலாம். இப்போது எந்தெந்த உணவுகளை எல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ உதாரணமாக இப்போது புதுசாக கல்யாணம் ஆகிருக்கிறவங்கன்னே வச்சுக்குவோம், அவங்களால தான் பிறக்கிற குழந்தைக்கும் வந்து பாதிப்பு வருதுன்னு சொல்லும்போது, இப்போ திருமணமான தம்பதியர் வந்து என்ன உணவுகளை எடுத்துக்கணுன்றது சொல்லுங்க. அவங்க என்ன உணவுகள் எடுக்கணும் அப்படின்னா, வாரத்துக்கு 2 நாள் மட்டும் இட்லி தோசை சாப்பிட்டா போதும், அதே வேலையாக சாப்பிடக்கூடாது. அப்போ வேறு என்ன மாதிரி உணவுகள் எடுக்கலாம் அப்படின்னா, புட்டு எடுத்துக்கலாம்.
ஓகேங்களா, அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. புட்டு எடுத்துக்கலாம். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கம்பு புட்டு இருக்குது, ராகி புட்டு இருக்குது. சிறுதானியத்தில் கண்டிப்பாக மத்தியானத்தில் ரைஸ் செஞ்சுக்கலாம். சாப்பாடு, காய்கறி, கீரை, கூட்டு நிறைய எடுத்துக்கலாம். வாரத்துக்கு 2 நாள் இப்போ இந்த எலும்பு குழம்பெல்லாம் அன்றைக்கி வச்சு கொடுப்பாங்க. வெள்ளாட்டுக்கறி எடுத்து எலும்பு குழம்பு, அது நல்லா ஸ்டாமினாவாக இருக்கும். அதுக்கப்புறம் போட்டி செட்டுன்னு சொல்லுவோம், அது குழம்பு வச்சு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ்னால் இந்த மாதிரி போய்க்கலாம். அப்புறம் மீனெல்லாம் பொரிக்காமல் குழம்புல போட்டு சாப்பிட்லாம். வெளியில் போய் தான் நான் சாப்பிட வேண்டாங்கிறேன். வீட்டில் நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்லாம். ஆனால் எப்போவுமே ரைஸே எடுக்காமல் ஃபுல்லாக நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய எடுக்க இட்லி தோசை, காலையில் இட்லி சாயங்காலம் தோசை, மத்தியானம் சாப்பாடு, இதே மாதிரி போய்கிட்டே இல்லாமல் ஒரு நாளைக்கு கோதுமை அடை, கோதுமை தோசை, அதுக்கப்புறம் ராகி அடை, இதெல்லாம் சாயங்காலத்தில் இந்த முருங்கைக்கீரை கொஞ்சம் பிச்சு போட்டு ஒவ்வொரு அடை தான் சாப்பிட முடியும். அது கால்சியம், நமக்கு முட்டி வலி வராமல் இருக்கும். அதெல்லாம் கால்சியம் இல்லைங்களா, அது கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். சீக்கிரமாக வந்து பல்லு சொத்தையாகாமல் இருக்கிறதுக்கு இந்த நாட்டு வெல்லத்தில் காஃபி டீ காலையில், அன்றைக்கெல்லாம் சுக்குமல்லி காப்பின்னு காலையில் வச்சு கொடுப்பாங்க. மாட்டுப்பாலெல்லாம் இல்லாமையே வெறும் சுக்குமல்லி காப்பி, அதெல்லாம் டைஜஷனை நமக்கு தூண்டி விடும். நல்லா பசிக்கும், நல்லா ஜீரணமாக இருக்கும். நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் பாலுங்கிறது மேக்ஸிமம் அன்றைக்கெல்லாம் நைட்டில் தான் கொடுப்பாங்க. காலையில் கொத்தமல்லி காப்பி, சாயங்காலமும் கொத்தமல்லி காஃபி. அது நல்லா நமக்கு டைஜஷனை தூண்டி விடும். கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருமே நைட்டு தூங்க போகும்போது 1 டம்ளர் டீ குடிக்கிற மாதிரி சுடு தண்ணி மெதுவாக சிப் பண்ணி குடிச்சிட்டு தூங்கினாங்கன்னா காலையில் ஈஸியாக ஃப்ரீ மோஷன் இருக்கும். ஒரு வாழைப்பழம் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கலாம். அது வந்து உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன்லேருந்து நம்மளை காப்பாற்றும். மலம் ஒரு வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் முக்கி போகும்போது என்னாகும் அப்படின்னா பைல்ஸ் வந்துடும். அந்த ஆசன வாயில் சின்னதாக கடலைப்பருப்பு மாதிரி ஒரு கட்டி, அதை ஆப்ரேஷன் பண்ண போய் அது ஒவ்வொரு தடவையும் வேறு எடுக்கிறேங்கிறாங்க. ஆனால் ஒன்ஸ் நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப வலிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்படி தான் மாட்டிக்கிட்டோமே, ஒரு ஒழுக்கமான வாழ்க்கைக்கு வரலான்னா திரும்ப வரமாட்டாங்க. அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் காய்கறிகள், கீரைகள், கூட்டு நிறைய எடுக்கிறது. அப்புறம் நைட்டில் இந்த மாதிரி மைல்டான உணவு புட்டு மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம தேவையான நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்கும். வெளியில் போய் உணவு எடுக்க வேண்டாங்கிறேன். மெயினாக இந்த பரோட்டா வேண்டாம், என்னைக்காவது சாப்பிட்லாம். மாதத்துக்கு 1 நாள், நான் எல்லாத்தையுமே சாப்பிட்டு சொல்கிறேன். மாதத்துக்கு 1 நாள் பரோட்டா எடுக்கலாம். அதை நீங்கள் பரோட்டா வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த உலகத்தில் எல்லாருக்குமே கான்ஸ்டிபேஷனும் ப்ளஸ் பைல்ஸும் வந்ததே. ஓகேங்களா, கண்டிப்பாக சுகர் அந்த பரோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா அல்லாசரின்னு ஒரு மருந்து கலக்கிறாங்க, அந்த நைஸ் வரணுங்கிறதுக்காக. அது இன்னைக்கு கணைய நீர் பித்த சுரப்பையே தடுக்குது. ஓகேங்களா, புரோட்டா சாப்பிட்றவங்களுக்கு மேக்சிமம் சுகர் இருக்கும். ஓகேங்களா, அதனால் பரோட்டாவை முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்கள். அன்றைக்கெல்லாம் நம்ம கோயில் திருப்பதி, பழனி, திருச்செந்தூர் இந்த மாதிரி கோயிலுக்கு போகும்போது நம்ம அப்பா அம்மா ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் புளி சாதம், எலுமிச்சம்பழம் சாதம் கொண்டு போயிடுவோம். அது கெட்டு போச்சுன்னா சாப்பிட்றதுக்கு தான் ஒரு ராமவிலாஸ், ஒரு ராமராஜ பவன், ஒரு ஹோட்டல் இருந்தது. இன்றைக்கி எந்த தொழிலுமே இல்லையா, ஒரு ஹோட்டல் ஆரம்பி, ஒரு டீ கடை ஆரம்பி. இதெல்லாம் யார் கொடுத்த தைரியம்? நம்ம கொடுத்த தைரியம். நம்ம வீட்டில் சாப்பிட ஆரம்பித்தோம்னா இன்றைக்கி 9 மணிக்கு மேலே பாருங்கள், ஒன்று மெடிக்கலில் கூட்டம் இருக்கும், இல்லைன்னா ஹோட்டலில் கூட்டம் இருக்கும். வேறு எந்த கடையிலையுமே கூட்டம் இருக்காது. நீங்கள் போய் பாருங்கள். ஒரு டாக்டர்கிட்ட பேசிட்டு அவர் அதான் சொன்னார், ஹாஸ்பிட்டலில் கூட்டம் இருக்குது, அதே அளவுக்கு ஹோட்டலில் கூட்டம் இருக்குது. இங்கே 2 பக்கம் தான் அதிகமாக கூட்டம் இருக்குது அப்படின்னு. ஆமாம், இங்கே மெடிக்கலில் ஃபஸ்ட்டு சீட்டு கொடுத்துட்றாங்க, இதுக்கெல்லாம் எடுத்து வைக்கின்னு. ஹோட்டலில் ஃபுட்டு வாங்கிட்டு அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுதான் இன்றைக்கி நடக்குது. இப்போ இந்த உணவு பழக்கம்னு சொல்லும்போது எனக்கு சிம்பிளாக சொல்லுங்கள். இப்போ நிறைய பழக்க வழக்கங்களையெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். முன்னாடியெல்லாம் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்னு ஆரம்பித்து நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் இந்த வாரத்துக்கு 1, மாதத்துக்கு 1, மாதம் ஒரு தடவையோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை வயிறு சுத்தம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பழக்க வழக்கம் இருந்தது. அந்த மாதிரி எதெல்லாம் விட்டுட்டோம், எதெல்லாம் பண்ணணும்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா வாரத்துக்கு 2 நாள் வந்து ஆண்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். புதன்கிழமையும் சனிக்கிழமையும் ஆண்களுக்கு. ஓகேங்களா, லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறதே தீபாவளி அன்னைக்கு இத்தினூண்டு உச்சியில் வச்சு தேய்ச்சி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் பட்டாசு வெடிக்கிறாங்க. எண்ணெய் தேய்ச்சி யாருமே குளிக்கிறது இல்லை. எண்ணெய் தேய்ச்சி குளித்தா ஹீட்டு வராது. ஓகேங்களா, ஹீட்டினால் வரக்கூடிய எந்த நோயுமே வராது. 1. 2வது இவ்வளோ ஹேர் ஃபால் வராது.
ஓகேங்களா. நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறவங்களுக்கு இன்றைக்கும் முடி கருகருன்னு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நல்லெண்ணெய் தேய்ச்சி யாரெல்லாம் குளிக்கலையோ அவங்களுக்கு ஹெவி ஹேர் ஃபால் இருக்கும். இப்போ வேற என்ன பழக்க வழக்கம்லாம் செய்யணும்? அதாவது ஒரு 20 இயர்ஸ் பேக் போனோம் அப்படின்னா காய்கறிகள், கீரைகள், அப்புறம் ஸ்நாக்ஸ்ன்னு நம்ம என்ன எடுத்தோம்? குச்சிக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் மூக்கல்ல வேக வச்சு சாயங்காலத்தில் தாளித்து சாப்பிட்றது, அப்புறம் முட்டை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் கம்பல்சரி எடுத்துக்கலாம். ஆனால் இன்றைக்கி ரெகுலராக போயிட்டுருக்கு முட்டை. அது வெள்ளைக்கரு எடுத்துக்கலாம், மஞ்சக்கரு வேண்டாம், அது ஓவர் ஃபேட்டு. ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடலக்காய் வேக வச்சு சாப்பிட்றது, குச்சிக்கிழங்கு, கரும்பு, வடை எல்லாம் வீட்டில் சுட்டு சாப்பிட்லாம். குச்சிக்கிழங்கு, கரும்பு, வடை, ஸ்நாக்ஸுங்கிறது இதுதான். இதை நீங்கள் ரெகுலராக வீட்டில் எடுத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. வெளியில் போய் ஒரு டீ குடிச்சிட்டு 2 வடை, எப்பவுமே அந்த எண்ணெய் வந்து அவங்க மாற்றிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. எண்ணெய் தீர தீர ஒரு எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நமக்கு எண்ணெய் எப்படி யூஸ் பண்ணணும்னு அறிவுறுத்தியிருக்காங்க. ஒன்ஸ் யூஸ் பண்ணால் அந்த எண்ணெயை யூஸ் பண்ணாது. கொஞ்சமாக அம்மா போட்டு சமைச்சு கொடுத்துட்டு அந்த எண்ணெயை கொட்டிடுவாங்க. ஆனால் வெளியில் அப்படி பண்ண மாட்டாங்க. எண்ணெயை ஹீட் பண்ண அது கொழுப்பு படிமங்களாக மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அதுலேயே பலகாரம் வாங்கி நம்ம சாப்பிட அது அன்சேச்சுரேட் ஃபுட்டு, அதாவது சீக்கிரமாக ஜீரணம் ஆகக்கூடிய கூடாத ஒரு உணவாக வந்து நமக்கு படியும். அப்போ அந்த கல்லீரலில் படியும் போது, குடலில் படியும் போது எது கழிச்சிக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறது என்னென்னா, வாரத்துக்கு 2 நாள் குளிக்க வேண்டாம், ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது. அதுக்கப்புறம் வீட்டில் இந்த பாயாசம் வச்சு கொடுக்கறது, ஸ்நாக்ஸு எல்லாமே வீட்டில் செஞ்சு கொடுக்கணும். ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்கா முறுக்கு செஞ்சு வச்சுக்கிறது. ஒரு வடை வேணும் அப்படின்னா உடனே அம்மா என்ன பண்ணுவாங்க, கடலை மாவில் போண்டா போட்டு கொடுப்பாங்க, பொரி வறுத்து சாப்பிடுவோம். இதெல்லாம் தான் ஆரோக்கியமான ஸ்நாக்ஸு. இதெல்லாம் வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். வெளியில் வாங்கி கொடுக்குற ஸ்நாக்ஸ் என்னதான் ஆரோக்கியமாக இருந்தாலும் அது கண்டிப்பாக உடல்நிலையை பாதிக்குது. கின் ஆப் பிரசன்ஸ் டேக் 1 ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட். நீங்களும் டைரக்டராக ஒரு நல்ல சான்ஸ். Make your child sharper and smarter with SIP Abacus. Book a free trial class today. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும்.